கச்சிராம்பட்டி நடத்தக்கூடிய 20K டோர்னமெண்ட்டுக்கு லீக் போட்டியில் அடுத்த போட்டியாக வந்திருக்காங்க. வடகாடு விஸ் பாப்பம்பட்டி. ஃபர்ஸ்ட் லீக் போட்டியில் வடகாடுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்திருக்காரு தர்மா மற்றும் பாலாஜி. பாப்பம்பட்டிக்கு ஓப்பனிங் போல வந்திருக்காரு சந்துரு. முதல் பந்து அடிச்சிருக்காருங்க, சூப்பரான ஷாட். ரெட்டி போறார் பவுலர். எடுத்த ரிஸ்கில் 2 ரன் வராங்க. ஃபாஸ்ட் ரன்னாக இருக்கு. இப்போ தான் சார் த்ரோ. அடுத்த பந்து வைடுங்க, வைடு கொடுத்துருவாரு கண்டிப்பாக. அடுத்த பந்து சந்துரு தர்மாவுக்கு அடிச்சிருக்காங்க. டாப் பிச் ஆயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச்னு நினைக்கிறேன். வர ஃபீல்டருங்க விட்டாருங்க. பிடிக்க வேண்டிய இடத்துல இந்த கேட்சை விட்டுருக்காரு. பெரிய ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தா. இந்த மேட்சுக்கு 5 ஓவர் சொல்லியிருக்காங்க. 1 ஓவர் பவர் பிளே, 4 பவுல் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு பாலாஜி. முதல் பந்து சந்திக்கிறார். பெரிய 6 அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் வடகர டீம் கண்டி. அடிச்சிருக்காருங்க. கவர்ஸ் திசையில் போயிருக்கு பால். சான்ஸ் ஃபார் பவுண்டரி நினைக்கிறேன். பவுண்டரி சந்திச்ச முதல் பந்தே பவுண்டரியில் தொடங்கியிருக்காரு பாலாஜி. அடுத்த பந்து வைடுங்க, பெரிய வைடு. அடுத்த பந்து கேட்சுங்க, பெரிய விக்கெட்டு. பவுலர் பவுண்டரி கொடுத்தாலும் அடுத்த இதில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பெரிய பேட்ஸ்மேனை. அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு ரகு, ஒரு பெரிய 6 அடிக்கிற பேட்ஸ்மேன். பார்க்கலாம் என்ன செய்கிறாருன்னு இந்த மேட்ச். சூப்பரான பாலுங்க, டாட் பால். நல்ல லென்த் லைனில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறார் பவுலர் சந்துரு. மீண்டும் அடுத்த பந்து ரகுவுக்கு சந்துரு லோ டேஸாக போட்டுருக்காருங்க. சூப்பரான பாலுங்க, கரெக்டாக ஒரு பாக்ஸ் அட்டாக். தொடர்ந்து ஒரு முடியுது. 1 ஓவருக்கு 9 அடிச்சு அதுக்காண்டி 1 விக்கெட் இழந்திருக்காங்க வடகாடு. நல்ல ஒரு பந்து வீச்சு பாப்பம்பட்டி டீம் கிட்டேருந்து. பாம்பப்பட்டி டீம் காண்டி 2வது ஓவர் வந்திருக்காரு விக்கு. இந்த விக்கி ஸ்ட்ரைக்கில் இருக்காரு தர்மா. முதல் பந்து தட்டியிருக்காருங்க. நல்ல ஒரு பந்து அடிக்க வேண்டிய இடத்துல இந்த பந்தை செல்லமாக தட்டியிருக்காரு. கரெக்டாக ஒரு கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அடுத்த பந்து தட்டியிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் நல்ல ஒரு த்ரோ. ஒரு ரன் ஓடிப்பிருக்காங்க. 2வது முயற்சி இன்னும் சொல்லியிருக்காரு ப்ரோ. மீண்டும் அடுத்த பந்து கேட்ச் நினைக்கிறேங்க. விட்டுட்டாருங்க. பிடிக்க வேண்டிய இடத்துல இந்த கேட்சை பிடிச்சிருந்தா பெரிய விக்கெட், ரகுவோட விக்கெட் கிடச்சிருக்கும். அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச் அனுப்பதை விட்டுட்டாருங்க. பிடிக்கின்றது கேட்ச் ஜிவி. த்ரோவும் தப்பா அடிச்சிருக்காரு. எங்கேயோ ஒரு பக்கம் விரட்டி போறாரு மாறன். 2 ரன் ஓடி இருக்காங்க சேஃபா. அடுத்த பந்து ரகுவுக்கு தட்டி இருக்காருங்க. சான்ஸ் ஃபார் ஒரு ரன். 1-2 மாற்றமாக பார்த்தா கியூக்காக வராங்க. நல்ல ஒரு குயிக் ரன். பந்தை கரெக்டாக சர்ச் பண்ணாங்க. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட் திசையில். சான்ஸ் ஃபார் கேட்சுங்க. ரொம்ப தூரம் ஸ்ட்ரைட்டு, அதன் காரணமாக விக்கெட். தொடர்ந்து ஒரு பிடிச்சிருக்குங்க. 2 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் அணியோட ஸ்கோர் வந்து 14 ரன். அதுக்கான 2 விக்கெட் இழந்திருக்காங்க வடகாடு. நல்ல ஒரு பந்து வீச்சு பாப்பம்பட்டி டீம் கிட்டேருந்து. அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு பிரபான்னு, வடகாடு டீமோட ஒரு சீனியர் பிளேயர், அந்த டீமோட கேப்டன். 3வது ஓவர் வந்திருக்காரு பாப்பம்பட்டி காண்டி அஜய். முதல் பந்து தர்மாவுக்கு தட்டியிருக்காருங்க. ஃபைன் லெக்கில் செல்லமாக தட்டியிருக்காரு. சான்ஸ் ஃபார் இந்த ஃபீல்டர் விரட்டி வராரு. எடுத்து 2 ரன் ஓட்டாங்க ரொம்ப ஸ்லோவாக. இன்ன வரைக்கும் அட்டாக்கிங் மூடுக்கு போகவே இல்லை தர்மா. அடுத்த பந்து ரிவர்ஸ் ஸ்விப்பில் அடிச்சிருக்காருங்க. சரியாக கனெக்ட் ஆகலை. விரட்டி போகிறார் ஃபீல்டர். பவுண்டரி போயிருமான்னு பார்க்கலாம். நல்ல ஒரு சேவுங்க ஹவுஸ்கிட்டேருந்து. மன்னிக்கணும் மாறன். 2 ரன் ஓடி இருக்காங்க ஈஸியாக. சின்ன பையன் இவனு 11th நிற்கிறாப்புல. வளர்ந்து வரும் இளம் பிளேயர். அடுத்த பந்து தட்டியிருக்காருங்க. மறுபடியும் கண்டிப்பாக 2 கால் பண்ணுவார். 2ன்னு சொல்லியிருக்காரு. 1 போதும்ட்டாரு அண்ணன். ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு பிரபாரண்ணன். ஆட்டத்தோட போக்க மாற்றக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். பார்க்கலாம் என்ன செய்கிறாருன்னு. கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கில் பெரிய 6 அடிப்பார். கொஞ்சம் மிஸ் ஆன பந்து அப்படின்னா. நல்ல பாலுங்க, சூப்பராக போட்டிருக்காரு விஜய். அடுத்த பந்து நல்ல பாலுங்க, சூப்பரான ஒரு எழுத்தில் போட்டாங்க. ஸ்பேஸை குறைச்சி போட்டாங்க. பால் டாட். அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் பெரிய ஷாட்டாக போயிருக்கு. என்ன நடக்குன்னு பார்க்கலாம். 6ங்க, 6 போயிருக்கு.
முதல் 6 அடிச்சிருக்காரு பிரபாரன். சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட் சிக்ஸில் அடிச்சிருக்காரு. 3 ஓவருக்கு 2 விக்கெட் இழந்து 25 அடிச்சிருக்காங்க வடகாடு. நல்ல ஒரு பந்து வீச்சு பாப்பம்பட்டி டீம் கிட்ட கடைசி பந்து 6 மாற்றி ஸ்கோர் அப்ளோவில் கொண்டு போயிருக்காரு பிரபாரன். டீம் காந்தி 4வது ஓவர் போட வந்திருக்காரு விக்கு. அவருக்கு இது 2வது ஓவரும் கூட. முதல் பந்தை சந்திக்கிறாரு தர்மா. ஒட்டு பந்து பொறுத்துக்காருங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. நோ பால் கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணிட்டாரு அந்த பந்தை. கடைசி பந்தை ரியாக்ட் பண்ணாமல் விட்டார் அந்த கீப்பர். அதன் காரணமாக பவுண்டரி போயிடுச்சு. பந்து நோ பால் வேறு. ஃப்ரீ கிட் என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். தர்மா மறுபடியும் கிடச்சிருக்குங்க. அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பவுண்டரிங்க. ஒரு பந்துக்கு 9 ரன் விட்டு கொடுத்துருக்காரு விக்கு. 2வது பந்து டிஃப்ரெண்ட்டாக நிற்கிறாரு தர்மா ப்ரோ. வெஸ்ட் இண்டீஸ் சந்திரபால் மாதிரி அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட். நல்ல ஒரு தடுப்போம் இங்கே மாஞ்சோடுத்த டீம் கேப்டன் பிரசாத் கிட்டேருந்து. ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு இப்போ பிரபாரன். பார்க்கலாம் என்ன செய்கிறாரு. மறிச்சு நிற்கிறாரு ஸ்டிக்கை. பால் செக் பண்ணி விட்டுட்டாருங்க. நல்ல ஒரு பந்து. நல்ல பந்துக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். மீண்டும் அடுத்த பந்து இன்சைடில் போயிருக்குங்க. நல்ல ஒரு தொடர்பு கீப்பர்கிட்டேருந்து. இன்னொருக்கான சான்ஸ்னு பார்த்தா விக்கெட்டுங்க. பேட்டை போட்டார். அந்த கரமத்தோட ஆட்டத்தை இழக்கிறாரு தர்மா. தப்பான ஜட்ஜ்மெண்ட். அடுத்த பந்து பிரபாரனுக்கு விக்கு. சூப்பரான பாலுங்க. டாட் பால். முதல் பந்தை கொஞ்சம் சொதப்பலாக போட்டாலும் அடுத்த பந்து நல்லா போட்டு கொடுத்துருக்காரு விக்கு. பார்க்கலாம் இந்த பந்து என்ன செய்கிறாருன்னு. சூப்பரான பாலுங்க. டாட் பால். இதோட ஓவர் முடியுதுங்க. 4 ஓவருக்கு 3 விக்கெட் இழந்து அதுக்காண்டி 35 ரன்கள் அடிச்சிருக்காங்க வடகாடு. அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு விக்கி. இவர் ஒரு பெரிய 6 அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். பாப்பம்பட்டிக்கு லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு முத்துக்கருப்பு. முதல் பந்தை போட வராரு. இன்சைடில் விட்டுச்சு பிட்டுட்டாருங்க பந்தை. என்கிட்ட மாத்துறாங்க. அதன் காரணமாக அடிச்சாரு பார்த்தா விக்கெட்டான்னு பார்த்தா நோங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு பிரபாரன். ஒருத்தவங்க அடிக்கிறதுக்கான முயற்சிங்க. டாட் பால் ஆயிடுச்சு. அடுத்த பந்து இதுவும் சூப்பரான பாலுங்க. ஸ்டம்பிட்டுங்க. வாக் அவுட் பண்ணி போய் அடிச்சாரு. பெரிய விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் இருக்காரு ஹரிஸ் வடகாடுக்கு. முதல் பந்து சந்திக்கிறாரு. நல்ல ஒரு பந்துங்க. ஓடுறாங்க. வச்சு வரதுக்கான வாய்ப்பு. விக்கெட்டுங்க. ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு விக்கி. பார்க்கலாம் என்ன செய்யறாரு இந்த பந்தன்னு. விக்கெட் அடிச்சிருக்காருங்க. சூப்பரான தடுப்புங்க இங்கே ப்ரோக்கிட்டேருந்து. இளம் சிட்டு அருமையாக கவர் பண்ணிச்சு அந்த பந்தை. 2வது முயற்சி விட்டாருங்க. சரியாக கனெக்ட் பண்ணி அடிக்கல. அதன் காரணமாக 3 ரன் ஓடி முடிக்கிறாங்க. 4வது ரன்னுக்கான முயற்சி. ஒரு விக்கெட்டுங்க. ப்ரோ அவர்கிட்ட சரியான ஒரு எஃபெக்ட். நல்லா கவர் பண்ணாரு பந்தை சின்ன பையன். முதல் பந்தியோட கடைசி பந்துகள் எந்த அளவுக்கு ஸ்கோர் எடுத்து போகிறான்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கில் இருக்கார் விக்கி. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி இருந்துச்சுங்க. சரியாக கனெக்ட் ஆகலை. அதன் காரணமாக 2 ரன் ஓடுவாங்களா பார்த்தா சின்ன ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக்குங்க. அதன் காரணமாக 3வது ரன்னுக்கான முயற்சி. விக்கெட்டுங்க. 2 ரன்னோடு விக்கெட் முடிக்கிறாங்க. 5 ஓவருக்கு 41 அடிச்சு 7 விக்கெட் இருந்திருக்காங்க வடகாடு. 42 அடிச்சா வின் பண்ணலாம் பாப்பம்பட்டி. 5 ஓவருக்கு 42ங்கிற டார்கெட்டுக்கு பேட்டிங் இறங்கியிருக்காங்க பாப்பம்பட்டி சென்ற சந்துரு மற்றும் ஜிவி. வடகாட்டிக்கு ஓப்பனிங் பவுலராக வந்திருக்காரு பாலாஜி. பவர் பிளே போட வந்திருக்காரு. முதல் பந்தே மடக்கி அடிச்சிருக்காருங்க. நல்ல ஒரு ஸ்டாப் வந்து ப்ரோக்கிட்டேருந்து. இருந்தாலும் ஒரு ரன் ஓட்டாங்க ஃபாஸ்ட்டாக. ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு ஜிவி. பார்க்கலாம் என்ன செய்கிறாருன்னு. பாலாஜி எதிர்கொள்கிறாரு. அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட். சான்ஸ் ஃபார் 1 பால்ஸில் 4 போன்னு பார்த்தா இங்கே நல்ல ஒரு ஃபீல்டர் விக்கி அவர் எடுத்திருக்காரு 2 ரன்னுக்கு. அடுத்த பந்து ஜிவி ப்ரோ அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் போறாரு ப்ரோ. 2 ரன் ஓட்டாங்க ஈஸியா. அடுத்த பந்து கட்டியிருக்காருங்க. கண்டிப்பா கேட்ச் தான் நினைக்கிறேன். கேட்சுங்க. மறைச்சுக்கிட்டாரு ப்ரோ. கேட்ச் மூலத்தோட இருக்காரு ஜிவி. அடுத்த பேட்ஸ்மேன் இருக்காரு விக்கு. பாப்பம்பட்டி கண்டி. நல்ல பாலுங்க. டாட் பால். அடுத்த பந்து வைடு நினைக்கிறேங்க. சான்ஸ் ஃபார் வைடு. அடுத்த பந்து வைடு நினைக்கிறேங்க. இதுவும்
வைட். அடுத்தது நெக்ஸ்ட் பால் தட்டியிருக்காருங்க. சூப்பரான ஷாட். சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்கும். ரிவர்ஸ் கூப்பிட்டு அடிக்கப்பட்ட பந்து முதல் பவுண்டரி அடிச்சு கொடுத்துருக்காரு விக்கு. நல்ல ஒரு பேட்டிங். ஒரு ஓவருக்கு 11 அடிச்சு அதுக்கான ஒரு விக்கெட் எழுந்திருக்காங்க பாப்பம்பட்டி. நல்ல ஒரு பேட்டிங். அடுத்த ஒரு படம் வந்திருக்காரு ரகு. ஸ்ட்ரைக்கில் சந்துரு தட்டியிருக்காங்க. ஓட சொல்லி ஓடி இருக்காரு விக்கு. ஒரு ரன் ஓடிருக்காங்க. அடுத்த பந்து சூப்பராக போட்டாருங்க. நல்ல ஒரு யார்கர். ஒரு ரன் தான் கிடைக்கும். அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. ஸ்கூப்ல சான்ஸ் பார் ஓடுறாங்க ஃபீல்டர்ஸ். குத்திருச்சுங்க. சரியா கனெக்ட் பண்ணல. அருமையான ஒரு ஷாட். குட் ஷாட். குட் பேட்டிங். 2 ரன் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கணும் முயற்சிங்க. சான்ஸ் ஃபார் வைடு. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. சூப்பரான ஷாட். சான்ஸ் பார் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பவுண்டரியான்னு பார்த்தா இல்லைங்க. 4 போயிடுச்சு. நல்ல ஒரு ட்ரை பண்ணி பார்த்தாரு அந்த ப்ரோ தர்மா. மீண்டும் அடுத்த பந்து டேஸ்டாக கொடுத்துருக்காருங்க. ஆழமாக தட்டியிருக்காரு. பெருசாக ஆசைப்படலை அவர். மேட்ச் வின்னிங்க்கான ப்ரோசஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர். அடுத்த பந்து டேஸ் பால் அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட் திசையில் சான்ஸ் பார் கேட்சுங்க. கேட்ச் பண்ண தோட்டத்தில் இருக்கிறாரு விக்கு என்று விக்கி. 2 ஓவர் முடிஞ்ச 21 அடிச்சு அதுக்கான 2 விக்கெட் எழுதிருக்காங்க பாப்பம்பட்டி. நல்ல ஒரு பந்து வீச்சு வடகார் டீம்லேருந்து. 3வது ஓவர் வந்திருக்காரு பாலாஜி. இது அவருக்கு 2வது ஓவர். முதல் பந்து என்ன செய்யறான்னு பார்க்கலாம். சூப்பரான பாருங்க. நல்ல ஒரு பந்து. அருமையான பாக்ஸ் அட்டாக். இன்னும் அடுத்த பந்து பாலாஜி ப்ரோக்டேந்து சூப்பரான பாருங்க. மறுபடியும் டாட் பால். அடுத்த பந்து வைடுங்க. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட் திசையில் கவர்ஸில் போயிருக்கு பந்து. சான்ஸ் ஃபார் 2 ரன் ஓடுவாங்க ஈஸியா. அடுத்த பந்து நல்ல ஷாட்டுங்க. கவர்ஸ் திசையில் 1 பவுன்ஸில் பவுண்டரி போகணும்னு பார்த்தா இல்லைங்க. ஃபீல்டர் விக்கி கிட்ட அந்த பந்து எடுத்து வீசுறாங்க. அடுத்த பந்து நோ பால் நினைக்கிறேங்க. அடிச்சிருக்காங்க. போயிருக்கு தேர்ட் மேன் திசையில். வெரைட்டி போகிறார் சேதுவங்க. நல்ல ஸ்டாப் சேதுக்கிட்டேருந்து. அதுக்குள்ள 2 ரன் ஓட்டாங்க சந்துரு. நோ பால் கொடுத்துருக்காரு. ஃப்ரீ கிட் வேறு கிடைக்கும் கண்டிப்பாக. நோ பால் காரணமாக அடுத்த பந்தை போடுறாரு. தட்டியிருக்காருங்க. நல்ல ஸ்டாப். ப்ரோக்கிட்ட அந்த ஸ்டிக்கில் அடிப்பான்னு பார்த்தா மிஸ்ஸுங்க. ஒரு ரன் ஓடிருக்காங்க. இதோட ஓவர் முடியுது. 3 ஓவருக்கு 30 அடிச்சு 2 விக்கெட் இழந்திருக்காங்க பாப்பம்பட்டி. நல்ல ஒரு பந்து வீச்சு. நல்ல ஒரு பேட்டிங். 4வது ஓவர் வந்திருக்காரு தர்மா. ஸ்ட்ரைக்கில் சந்துரு. கண்டிப்பாக நோ பால் நினைக்கிறேன். சான்ஸ் பார் கொடுக்கலங்க. நல்ல டெலிவரி சொல்லியிருக்காங்க. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் பார் 6ங்க. 6 அடிச்சு கொடுத்துருக்காரு முதல் பந்தைய. இன்னும் 6 ரன் தான் தேவைப்படுது மிச்சம் உள்ள பந்துக்கு. பார்க்கலாம் என்ன செய்யறான்னு சொல்லி. மேட்சை கொண்டு போயிட்டாரு. விக்கெட்டுங்க. அடுத்த பசங்க வந்திருக்காரு ஜெய். அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட் திசையில் கேட்சுங்க. அந்த முதல் பந்தே விக்கெட். 2 பேரும் பிரதர்ஸ் ட்வின்ஸ். சேமாக இருப்பாங்க அப்படியே. 2 டீமும் ஃபயரான டீம் தான். ஆனால் 2மே வந்து மேட்ச் லீக் விளாண்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு விக்கி. முதல் பந்து சந்திக்கிறாரு. நல்லா அடிச்சிருக்காருங்க. தருண்கிட்ட போயிருக்கு. ரன்னோடுக்கான சான்ஸ். அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் பார் கேட்ச்னு நினைக்கிறேன். என்ன நடக்கலாம் பார்த்தா கேட்ச் பிடிச்சிட்டாருங்க. பிடிச்சிருக்காருங்க ரகு. இந்த மேட்ச் நல்லா இந்த ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு தர்மா. கிட்டத்தட்ட 4 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஓவரில் மணிக்கான 3 விக்கெட். 6 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். இன்ஜூரில் பந்துக்கு நல்ல ஒரு பந்து போட்டு கொடுத்துருக்காரு தர்மா. அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு முத்துக்கருப்பன் ப்ரோ. லாஸ்ட் ஓவர் போட்டு வந்திருக்காரு பிரபாரண்ணே வடாரு. அடுத்த பந்து முதல் பந்து அடிச்சிருக்காருங்க. சூப்பரான ஷாட். இங்கே சான்ஸ் பார். 1 2 மாத்திராங்க. ஓடுறாங்க. பிடிச்சிருச்சா விக்கெட். நாட் அவுட்டுங்க. ஓடிட்டாங்க. அடுத்த பந்து சூப்பராக போட்டிருக்காங்க. டாட் பால். இன்னும் 4 பந்துக்கு 4 ரன்னு. மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போயிட்டு இருக்கு. 3வது பந்து பிரபாகரன் விக்கெட்டுங்க. மேட்சோட போக்க மாத்திட்டு இருக்காருங்க கேப்டன் பிரபாகரன். பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. அடுத்த பேட்ஸ்மேன் வர்றது நம்ம ப்ரோ தான்.
வேறு ஆள் இல்லை விக்கெட்டுக்கு, கடைசி விக்கெட் நினைக்கிறேன் அவங்கள்ட்ட. கர்ணா இருக்காரு, அவர் பேர் கர்ணா. என்ன நடக்குன்னு பார்க்கலாம். சிங்கிள் வச்சு மாத்துறாரான்னு. போல்டுங்க, விக்கெட் ஆயிட்டாரு ப்ரோ. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வராரு, நியூ பேட்ஸ்மேன். அவர் மாதிரி அவரோட பிரதர். இன்னும் 2 பந்துக்கு 4 ரன் தேவை. பேட்ஸ்மேன் இருக்காரு ப்ரோ. ஜூனியர் என்ன செய்யறான்னு பார்க்கலாம். டாட் பால். கிட்டத்தட்ட தோத்த மேட்சை மாற்றிருக்காங்க வடகாடு. அவங்களோட 11s இல்லை பாப்பம்பட்டிக்கு, அதன் காரணமாக சின்ன பசங்க விளையாண்டு இருக்காங்க. பார்க்கலாம். 1 பந்துக்கு 4 வைடு கொடுத்துருக்காங்க. வைடுங்க, ஸ்டெப் பண்ணி கரெக்டாக அதை பிக் பண்ணாரு பால். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். விக்கெட்டுங்க, மேட்ச் முடியுது இதோட. ஒயிட் ப்ளஸ் 1 விக்கெட். இதன் காரணமாக மேட்ச் வடகாடு மேட்ச் வின் பண்ணுறாங்க. விக்கெட் முடிஞ்சதுன்னா ஒரு பேட்டிங்.